ஆனா இடத்துல எடப்பாடி அதிமுக பழனிசாமி போட்டியா வந்து மறைமுகமா கூட்டணிக்கான அழைப்பு விடுத்தாருல்ல சார். கூட்டத்துல இருக்கும் பொழுதே கொடி இல்ல தெரியுது. அது என்ன அதுதான் அது கூட்டணிக்கான அழைப்பு இல்லை. இப்போ ஓகே. எங்களுடைய மீட்டிங்கில் பொதுக்கூட்டத்தில் அல்லது மக்கள் சந்திப்பில் ஒரு மாற்று இயக்கத்தினர் வந்து தங்களுடைய கொடியை ஆட்டும்போது அது என்ன சொல்கிறாருன்னா, பிள்ளையார் சுழி போடுகிறார்கள்னா திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு எங்கெல்லாம் யாரெல்லாம் சேர்ந்தால் அது ஈஸி என்பதை அவங்க சொல்கிறாங்க. அது அவர்கள் உண்மையிலேயே எங்களுக்கு நாங்கள் உங்களோட வர தயாராக இருக்கோம்னு அந்த தொண்டர்கள் களத்தில் இருந்து சொன்ன செய்தியாக எடுத்துக்கிட்டாரு. அந்த செய்தியை அவங்க கட்சி தலைவர் எப்படி எடுத்துப்பாருங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ மக்கள் எண்ணத்தில் பிள்ளையார் சொல்லி போடுறாங்க மேடம். இப்போ களத்தில் போகிறீங்க, தாவேக்காவோடைய அந்த தொகுதியில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில் 5 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. அதில் அதிமுக வேட்பாளர் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற போது தாவேக்காவில் இந்த கொடி காட்டிய மனநிலை இருக்கிறதுனால் வாக்கு நமக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நாங்கள் அதை ரிசீவ் பண்ண தான் செய்யணும். இப்போது நீங்கள் கெஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா ஐ ஹேவ் டு ரிசீவ், உங்களுக்கு ரிசீவ் பண்ணி உங்களை நான் முறையாக நடத்தணும்ல. அப்போ அந்த எண்ணத்தை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தான் அவர் சொன்னாரே ஒழிய அது கூட்டணி அழைப்பு பார்த்தீங்களா இவர் இறங்கி எந்த ஒரு சாதாரண மனிதனை கூட தனக்கு நிகராக வைத்து தன்னை போன்று பாவித்து அரசியல் செய்யக்கூடிய ஒரே தலைவர் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்காருன்னா அது எடப்பாடியார் மட்டும்தான்.